வெல்கம் டு பவிஸ் கிச்சன். இன்னைக்கு பவிஸ் கிச்சனில் மல்லி சப்பாத்தியும் சேலட்டும் இப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 டம்ளர் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கையளவு மல்லியை எடுத்துக்கலாம். மல்லிச்செடியை ஒரு கையளவுக்கு கூட வேணும் அப்படிங்கிறவங்க கூடனாலும் போட்டுக்கோங்க. நான் 2 பேருக்கு செய்கிறதுனால ஒரு கையளவு எடுத்துருக்கேன். 3 பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி பேஸ்ட், அரைச்சிக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை மாவோட கலந்து பிசையணும். நல்ல மைய அரைச்சாதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் கலந்து விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா இது பண்ணிக்கணும். நல்லா ஊறட்டும். அது கொண்டு நம்ம சேலட் தயார். சேலட்டுக்கு பொடுசாக வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1, பொடுசாக வெட்டி வச்சுருக்கிறேன் கேரட்டு. நல்ல பொடுசாக தான் வெட்டி வைக்கணும், பெருசாக வெட்டிடாதீங்க, நல்லா இருக்காது. சேலட்டையே கெடுத்துரும். திருப்பி பொடுசாக வெட்டி வச்சுருக்கிற பீன்ஸ், இது கூட கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு போடணும், ரொம்ப கொஞ்சோண்டு, இல்லைன்னா உப்பு கரிக்கும். அடுத்து தயிரை சேர்க்கணும். கட்டி தயிராக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அந்த கிண்ணம் காணலை, அதனால பெரிய கிண்ணமாக எடுத்தேன். நல்லா தயிர் ஊற்றி நல்லா கிண்டி ஊற விட்டுருங்க. தயிரில் ஏற்கனவே தண்ணியாக இருக்குது. கட்டி தயிர்னா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். ஊறும் போது உப்புனால தண்ணி விடும், அதனால் கட்டி தயிரை எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் ஊறி இருக்கிற சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு உருண்டை போட்டுக்க. புரோட்டாக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், சாதத்துக்கு கூட.
இப்பயும் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தான் தேய்க்கணும். மெதுவாக தேய்ங்க, அப்படின்னா தான் நைஸாக வரும். இப்போ நான் பேன் வச்சுருக்கேன். தோசை தாவா இருக்கிறவங்க தோசை தாவா வச்சுக்கோங்க. இப்போ பேன் சூடாகிட்டுருக்கு. பேன் சூடாகிட்டு இப்போ தேய்ச்சி வச்சுக்கிற சப்பாத்தியாக அதே மாதிரி தான் போட்டுக்கணும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். குட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு மேலே போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பிக்கலாம். இப்போ தான் திருப்பி போட்டிருக்கேன், அதனால நான் திருப்பி போடலை. திருப்பி போட்டிருக்கேன். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, அடுத்த சைடும் நல்லா வேகட்டும். ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம், அடுத்த சப்பாத்தி போட்டோம். சுற்றிலும் கொஞ்ச நேரம் கழித்து சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சப்பாத்தியும் சேலட்டும் ரெடி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.